விஜய் சங்கீதா பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி. அதிரடியாக வெளியான தகவல். தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் மூலம் சந்திக்க தயாராகி வரும் விஜய் கட்சி தொடங்கியது முதல் பல தடைகளையும் சர்ச்சைகளையும் சந்தித்து வருகிறார். இதில் கரூர் சம்பவம் அவரது அரசியல் வாழ்க்கையில் தீராத ஒரு சம்பவமாக மாறியுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக அவரது தனிப்பட்ட வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறியுள்ளது. அவரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட சங்கீதா அவரிடமிருந்து விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். தளபதி விஜய் சங்கீதா தற்பொழுது விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருந்தாலும் சங்கீதாவின் ராசியால் விஜய்க்கு அரசியல் வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் இனிவரும் காலத்தில் நல்லதே நடக்கும் என்று பல ஜோதிடர்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். இவர் விஜய் நடித்த பூவே உனக்காக படத்தை பார்த்து அவரின் தீவிர ரசிகையாக மாறினார். அதன் பிறகு விஜயை பார்க்க லண்டனில் இருந்து சென்னை வந்தார். அதன் பின் இருவரும் காதலிக்க தொடங்கினார்கள். இதையடுத்து பெற்றோரின் சம்மதத்துடன் 1998 ஆண்டு விஜய் சங்கீதாவிற்கு லண்டனில் பதிவு திருமணம் நடைபெற்றது. அதன் பிறகு 1999 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி சென்னையில் பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றது. இந்த மனுவில் விஜய் சங்கீதா ஆகிய இருவரும் பொதுவெளியில் பிரபலமானவர்கள் என்பதால் நேரில் ஆஜராக பாதுகாப்பு மற்றும் இதர பிரச்சனைகள் இருக்கிறது. இதனால் வீடியோ கான்பரன்சிங் மூலம் ஆஜராக அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் வைக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த வழக்கின் விசாரணையை ஜூன் 15ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். அதே சமயம் இந்த விவாகரத்து வழக்கு தொடர்பான மனு பொதுவெளியில் வெளியானதில் இருந்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வருகிறது. விஜய் அப்பா S.A. சந்திரசேகர் தனியார் சேனல் ஒன்றில் பேட்டியில் விஜய் பெண்களுக்கு எதிரானவர், குடும்பத்திற்கு எதிரானவர், பெற்றோருக்கு எதிரானவர் என அவரின் குணாதிசயங்களை சிதைக்கும் வேலையை செய்கின்றனர் சிலர். அது அவர்களுக்கு கைவந்த கலை. அதுதான் பர்சனல் அட்டாக். எப்பொழுதோ நடந்தது. எப்பொழுதோ இருவருக்குள்ளும் சமரசமாகி கையெழுத்தான விஷயத்தை இப்பொழுது கொண்டு வர வைத்துள்ளார்கள். மற்றவர்களின் குணாதிசயங்களை சிதைக்கும் வேலையை செய்வதில் அவர்கள் PhD முடித்தவர்கள். முடிந்த ஒரு விஷயம் வெளியே வருகிறது, அதுவும் இந்த நேரத்தில் வெளிவருகிறது என்றால் அதற்கு எதிர்க்கட்சிகள் தவிர வேறு யார் காரணமாக இருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார்.